ஹலோ கைஸ், இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தலைவருக்கான போட்டி வந்து நடைபெற்றது. இந்த தலைவர் போட்டியில் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் வந்து நடந்துச்சு. சொல்லப்போனால் முத்துக்குமரனுக்கு யாருமே சப்போர்ட்டிவாக இல்லவே இல்லை. ஜாக்லினுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சடனாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் விஷாலுக்கு வந்து ராணுவ அவர்கள் வந்து சப்போர்ட்டை வந்து தெரிவித்து விஜய் விஷாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவர் ஆகிட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான தலைவர் போட்டியில் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். இன்றைக்கி வந்து தலைவர் போட்டி வந்து நடைபெற்றது. இதில் முத்துக்குமரன், ஜாக்லின் மற்றும் விஜய் விஷால் இவங்க 3 பேருமே வந்து பங்கேற்றிருந்தாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராலி இருக்கும். அந்த ட்ராலியில் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு வந்து விடணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டோடைய வெயிட் என்ன அப்படிங்கிறதும் கால்குலேட் பண்ணி மெஷர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது யாருக்கு யார் ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி வந்து இருந்தது. ஓகேங்களா? இந்த கேள்விக்கு வந்து பிக் பாஸ் அவர்களே பதில் சொல்லிட்டாப்புல. யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஆதரவுகளை வந்து தெரிவிக்கலாம். யார் ட்ராலினாலையும் உட்காந்துட்டு போகலாம். அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னென்னா, அப்படி சப்போர்ட் பண்ணும்போது இடையிலையோ இல்லை வந்து கடைசி நேரங்களிலோ உங்களோட டெசிஷன்ஸை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதில் ஜாக்லின் அவர்களுக்கு 4 பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சௌந்தர்யா, ரயான், மஞ்சரி, அதுக்கப்புறம் ஜாக்லின், இவங்க 3 பேரும். சரிங்களா? 4 பேரும். அதுக்கப்புறம் விஜய் விஷாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபக் அவர்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள், அதுக்கடுத்தா வந்து ராணுவ அவர்கள், இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. முத்துக்குமரனுக்கு வந்து யாருமே சப்போர்ட்டிவ்க்கே வந்து இல்லை. இருந்திருந்தால் மஞ்சரி அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் ஓகே, எப்படி பார்த்தாலே வந்து நம்ம வந்து வின் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஜாக்லினுக்கு 4 பேர், அதே மாதிரி விஜய் விஷாலுக்கு வந்து 3 பேர், அதே மாதிரி முத்துக்குமரன் நமக்கு வந்து 2 பேர் தான் வந்து இருக்காங்க. ஸோ 2 பேரை கூட்டு போய் நம்ம விட்டோம் அப்படின்னாலையும் ஒன்றும் பெருசாக வந்து நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இந்த ஆள் வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. தன்னுடைய பாயிண்ட்டுகளையோ அதே மாதிரி அவரை நம்பி வந்த ஆட்களை வந்து நீங்கள் ஜாக்லின் கூட போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ஜாக்லின் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. 4 பேர் தூக்கிட்டு போய் வெளியே போட்டாங்க. எல்லாமே ஓகே. கடைசியாக வந்து விஜய் விஷால் அவர்களா இல்லை ஜாக்லினா இப்படி ஒரு தருணம் இருக்கும்போது சடனாக வந்து ராணுவ அவர்கள் ஜாக்லினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷாலோட வண்டியில் வந்து ஏறிட்டு போயிட்டாப்புல. கடைசியாக வந்து விஜய் விஷால் தலைவர் ஆகிட்டார். ஸோ இதனால் ஒரு சின்ன சலசலப்பு வீட்டுக்குள்ளே வந்து நடந்தது. ஒன்று, முத்துக்குமரனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இரண்டாவது, முத்துக்குமரன் அவர்கள் எப்படி ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. மூன்றாவது விஷயம் என்னன்னா, விஜய் விஷால் தலைவராக இருக்கிறது. ஸோ இதனால் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து மாறப்போது. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வாரம் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால நம்ம முத்துக்குமரன் கொஞ்சம் அப்செட்டாக தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஏன்னா என்னடா இது, எனக்கு யாருமே சப்போர்ட்டிவ்க்கே வந்து வரவே இல்லைடா, சரி ஓகே போங்கடா அப்படிங்கிற நிலைமைக்கு தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ இதுக்கு தான் வந்து ரயான் அவர்கள் உன்னோட ஸ்ட்ராட்டஜியே வந்து தப்புடா, நீ வந்து முன்கூட்டியே வந்து பேசியிருக்கணும், சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதுதான் இந்த தலைவர் போட்டியில் நடந்த விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.